ஓகே, ஞாயிறு மாலையில் செழிப்பை பற்றி பார்த்துட்டு வரோம். செழிப்பை பற்றி பார்த்துட்டு வரோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உண்மையிலேயே இருக்கிறார். ஆமென். அது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் இதை சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். பதினேழாம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தம் படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, சொல்லுங்க, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அதெல்லாம் இருக்கிறீங்க, நீட்டாக வாசித்துட்டேன் பெருசா. என்ன புரியுதா என்னன்னு? இதனுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா, எலியா காரணமே மழை வராதது காரணமே இந்த ஆள் தான். யாரு? எலியா தீர்க்கதரிசி தான். என்ன பண்ணிட்டான்னா, இஸ்ரவேல் ஜனங்க
ஜீவனுள்ள தேவனாகிய யெகோவா தேவனை விட்டுட்டு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? பாகால வழிபடுறாங்க. தேவனை விட்டுட்டு விக்கிரகத்தை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. தேசம் எல்லாமே என்ன ஆச்சுன்னா தேவனை விட்டுட்டு வேற மாதிரி போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த ஜனங்களுக்கு தேவனை, ஜீவனுள்ள தேவன் யெகோவா தேவன் தான் தேவன் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணான்னா, மழையே வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டான். மழையே வராதனால பஞ்சம் உண்டாச்சு. ஹலோ, ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற பாசங்களை இப்போ எல்லாமே எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, இங்கேருந்து தான் எடுக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுக்கிறாங்க. உனக்கு கஷ்டத்தை கொடுத்தா தான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர்கிட்ட வருவேன். உன் காலை வச்சா தான் என்ன பண்ணுவேன்? நீ கடவுள்கிட்ட வருவேன். இங்கேருந்து தான் எடுக்கிறாங்க. இவன் என்ன பண்ணான்னா, ஜெபம் பண்ணா மழை வரல, பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்ததுனால எல்லாருக்கும் பசி, அப்படிப்பட்ட ஒரு சூழல். இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் தப்பிச்சு வரான். கர்த்தர் சொல்கிறார், நீ அங்கே போனாரு. ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே என்ன ஆச்சுன்னா, காகங்கள் இவனை போஷிச்சிச்சு. இறைச்சியும் அப்பத்தையும் எடுத்துன்னு கொடுக்குது. எனக்கு நான் ஒரு காகத்தை பார்த்தேன், ஒரு பறந்தை பார்த்தேன். நம்ம கல்லறையில் கறியை வாங்கின்னு போனாங்க. அப்போல்லாம் கறியை ஒரு பிளாஸ்டிக் பேக் பின்னி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேக்கில் தான் எடுத்துன்னு வருவாங்க. அப்படி எடுத்துன்னு வரும்போது வீரபத்திர கடைன்னு ஒரு கடை இருக்குது எங்கள் வீட்டாண்ட. அது அவர் மிளகாத்தூள் அரிச்சு விற்பார். இவங்கெல்லாம் பாக்கெட் பாக்கெட்டாக எடுத்துன்னு விற்கிறாங்களா, அவர் அரிச்சு விற்பார். என் ஃப்ரெண்டோட அம்மா என்ன பண்ணாங்கன்னா, கறியையும் வாங்கிக்கின்னு அரிசி விற்கிற அந்த மிளகாத்தூளையும் வாங்கிக்கின்னு ஒரே பேக்கில் போட்டு எடுத்துன்னு வந்தாங்க. ஒரு பறந்து என்ன பண்ணுச்சுன்னா, கறியை எடுக்கிற போது அதோடைய கால் என்ன பண்ணுச்சுன்னா மிளகாத்தூள்லையும் பட்டுச்சு. அப்படியே பிடிச்சி தூக்குச்சு பாருங்க. இவங்க கண்ணில் மிளகாத்தூளை தூக்கிட்டு கறியை தூக்கிட்டு போயிடுச்சு. இங்க பார்க்குறோம், பெரும்பாலும் கையில் இருக்கிறத எதனா ஒன்று என்னென்ன வச்சுன்னு இருந்தால் லொடக்குன்னு பிடிங்கின்னு போகிற காக்காங்களையும் பறவைங்களையும் தான் பார்த்துக்கணும். இவனை தேடி தேடி எடுத்துன்னு அப்பத்தையும் இறைச்சியும் கொத்துக்குது. ஹலோ, உங்கள் வாழ்க்கையில் முடியாது, நடக்காததை நடத்தி காட்டுறது தான் கர்த்தர். இவனுக்கு கூட புரிஞ்சிச்சு பாருங்க. ஆமென். மிளகாத்தூளை தூக்கிட்டு கறியை தூக்கின்னு போத பறவைங்களை முன்னாடி நான் இப்போ இது படிக்கும் போது அதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இறைச்சி எடுத்துன்னு குத்துக்குது பாருங்க. நம்ம ஊரில் என்ன நடக்குது? ஒரு எலி செத்து போனால் குத்தி அதில் இருக்கிற குடலெல்லாம் எடுத்து ஐயோ அதெல்லாம் நான் இருக்குது பார்க்குறோம். இங்கே காக்கா இறைச்சி எடுத்துன்னு குத்துக்குது, அப்பத்தை எடுத்துன்னு குத்துக்குது. இறைச்சி எடுத்துன்னு குத்துது, அப்பத்தை எடுத்துன்னு குத்துது. அதையும் சாப்பிட்டுக்கிறான். சாப்பிட்டு